இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையை வழங்க போற்றுதலுக்குரிய பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, ஒரு மாமன்னனுக்கு மத்திய அரசு செய்கின்ற மகத்தான மரியாதையாக இன்றைக்கு இந்த அஞ்சல் தலை வெளியிடுகின்ற விழா அமைந்திருக்கிறது. இந்த விழாவிலே என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மன்னன் எந்த பகுதியை ஆண்டானோ அந்த மண்ணிலே இருந்து, அந்த சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியிலே இருந்து கல்வியை கற்று இன்றைய தேசத்தினுடைய நிதியமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்ஜி அவர்களே, தமிழகத்திலே இருந்து இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடு முழுமைக்கும் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராய் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அருமை சகோதரர் டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களே, நம்ம எல்லோருமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகச் சிறப்பு எது என்று கேட்டால், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் எந்த கிராமத்தில் பிறந்தாரோ அந்த கிராமத்திலேயே பிறந்து அவருடைய டோட்டல் ரெவல்யூஷன் மூவ்மெண்டிலே, முழு புரட்சி இயக்கத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு நாடு போற்றுகின்ற நல்ல தலைவர்களில் ஒருவராக என்னோடு இணைந்து நம்முடைய மேல் சபையினுடைய துணைத் தலைவராக மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்ற ஸ்ரீ ஹரிவன்ஜி அவர்களே, அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருப்பது இன்னும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கிறது என்பதை நான் மனமகிழ்வோடு இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கும், இந்த அஞ்சல் தலை சிறப்பாக வெளியிடப்பட வேண்டும் என்பதற்கும் எல்லோரோடும் தலைமையேற்று மிக சிறப்பாக செயலாற்றிய நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்கினிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இங்கே வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே, அருமை பெரியவர் நம்முடைய பாசத்தை எல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற அருமை பெரியவர் விஸ்வநாதன்ஜி அவர்களே, என்னோடு பல நேரங்களில் இணைந்து பணியாற்றி தனக்கென ஒரு இயக்கத்தையும் கண்டு அதை வழிநடத்தி வருகின்ற அருமை தம்பி திரு கே செல்வகுமார் அவர்களே, என்னோடு பலகாலம் நான் இயக்க பணியாற்றிய போது என்னோடு இணைந்து பணியாற்றிய அருமை சகோதரர்கள் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அருமை தம்பி ஒண்டி அவர்களே, திரளாக வருகை புரிந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலே இருந்து எழுகின்ற காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் சொர்ணமாறன் அவர்களின் நினைவு அஞ்சல் தலையை வெளியிடுவதன் மூலமாக நாம் அஞ்சல் துறை பெருமை அடைகிறது. இந்த நாடே இன்றைக்கு பெருமை கொள்கிறது.
இந்த ஆண்டு பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள பெரும்பிடுகு முத்தரையர் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களோடும் நயினார் நாகேந்திரன் அவர்களோடும் இணைந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நான் என்னுடைய மரியாதையை செலுத்தினேன். அந்த நேரத்தில் ஸ்டாம்பு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது. ஆனால் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டது போல எனக்கும் தெரியாது இதெல்லாம் நடக்கப் போகிறது, அது உபராஷ்டிரபதி பவனத்திலே தான் நடக்கப் போகிறது என்று எனக்கும் அன்றைக்கு தெரியாது. இதற்கெல்லாம் காரணமாக ஒருவர் அமைந்திருக்கிறார். அவர் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் மனப்பூர்வமான பாசத்துக்கும் உரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஆட்சியாளர்களில் மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மன்னர்களில் மாமன்னர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர்தான். அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் சுவர்ணமாறன் அவர்கள் தனி சிறப்பு மிக்கவர். இன்றைக்கு தமிழகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த தமிழகத்தில் பசுமையான பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அந்த பசுமையான பகுதி திருச்சியிலே இருந்துதான் ஆரம்பிக்கிறது. எங்கு நோக்கினும் பச்சை என்று சொன்னால் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பூர், திருவாரூர் என்று அது பறந்து விரிகிறது. அந்த பகுதிகளில் பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை 45 ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவரது ஆட்சி விரிவாக்கம், அதனுடைய ஸ்திரத்தன்மை, அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணி காக்க வேண்டும் என்கின்ற பங்கு 16 முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். இவர் தன்னுடைய தந்தை மாறன் பரமேஸ்வரனுக்கு பிறகு கிபி 705 அரியணை ஏறி 745 வரை மிகச் சிறப்பான ஆட்சியை நம்முடைய தமிழகத்தின் இதய பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்படி மகத்தான வெற்றிகளை பெற்ற காரணத்தால் தான் அவருக்கு சத்துருகேசரி, அபிமான தீரன், ஸ்ரீ சத்துரு மல்லன் மற்றும் தஞ்சைக்கோன் போன்ற அளவில்லாத கௌரவ பட்டங்கள் அன்றைக்கே தரப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலை சிறந்த மன்னர்களில் முதன்மையானவராக, முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக, போர்க்களத்திலே எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பு சூடிய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். கலை மற்றும் விவசாயத்தின் பாதுகாவலராக, தமிழ் மரபில் போற்றப்படுகின்ற மன்னர்களில் மகத்தானவராக, செந்தலை, நார்த்தாமலை மற்றும் காவிரி வடகரையில் உள்ள பல கல்வெட்டுக்கள் இவருடைய சாதனைகளை, சரித்திர நிகழ்வுகளை இன்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பெருமையை தருகின்றதாகும். இவருடைய ஆட்சியில் கோயில்கள், பாசனப் பணிகள், தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதை அவர் வளர்த்த விதமும் இன்றைக்கும் தமிழனுடைய பழமையான கலாச்சாரம் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஆணிவேராக இருந்தவர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் மாமன்னர் அவர்கள். 75வது சுதந்திர தின ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாடப்பட்ட நிகழ்வின் போதுதான் எண்ணற்றவர்கள் மறைந்து போனாலும் அவர்கள் புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே மறையாமல் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாட்டின் ஒரு பகுதியிலே மட்டும் இருந்தால் போதாது. அவருடைய புகழ், அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த மகத்தான சாதனைகள், அவர்கள் மகத்தான வீரம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த
நிகழ்ச்சியை 75வது சுதந்திர தின ஆசாதி கா அமிர்த் மகோத்சவத்தை நாடு முழுவதும் கொண்டாட முடிவெடுத்தார்கள். அதனால்தான் நாடு முழுவதிலும் நம்முடைய மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையரை போன்றவர்களுடைய புகழ் பரவுகிறது. இன்றைக்கு ரவன்ஜி இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி எடுக்கப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக அவர் தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் அவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர் இன்றைக்கு இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு பாரம்பரியத்தை எப்பொழுது இழக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது அந்நியனுடைய ஆட்சி இங்கே வந்து விடுகிறதோ அப்பொழுது தன்னுடைய பாரம்பரியத்தை இழக்கிறது. ஆங்கிலேய ஆட்சியில் நாம் இழந்த பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம், அதிலும் குறிப்பாக மோடிஜி அவர்கள் மிகுந்த முன்னுரிமை தந்து இந்த நாட்டினுடைய பழைய பெருமைகளை எல்லாம் மேற்கொண்டு வர வேண்டும். மீட்டெடுத்து வருகின்ற பொழுதுதான் இளைஞருடைய மனதில் ஆழமான தேசபக்தி உணர்வு பரவும். யார் ஒருவனுக்கு ஆழமான தேசபக்தி உணர்வு இருக்கிறதோ அவன் பொதுநலனிலே அக்கறை கொண்டவனாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளில் 2014 முதல் இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 642க்கும் மேற்பட்ட கடத்தப்பட்ட சிலை உட்பட தொல்பொருள்கள் மீட்கப்பட்டு இந்த நாட்டிற்கு மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். வந்தவர்கள் கொள்ளையடித்து சென்றது போக நம்மவர்களே கொள்ளையெடுத்து வெளிநாடுகளில் பணத்திற்காக விற்ற பல நிகழ்வுகளையும் தாண்டி இன்றைக்கு 652 சிலைகள் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், மோடிஜி அவர்களுக்கு இந்த மண்ணின் மீது, அந்த மண்ணினுடைய தொன்மையின் மீதும் மண்ணினுடைய பெருமைமிகு பாரம்பரியத்தின் மீதும் அவருக்கு இருக்கின்ற அக்கறையை அது காட்டுகிறது. ஜூலை மாதம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பக்தர்களிடம் உரையாற்றினார். அது ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் கோடிட்டு காட்டியதைப் போல கடந்த 4 ஆண்டுகளாக காசி தமிழ்ச் சங்கம் என்கின்ற மகத்தான நிகழ்வை நிறுவி தமிழனுடைய புகழ் வடபுலத்திலும் எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் இன்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் தான் அதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர் என்னிடத்தில் சொன்னார்கள், இந்த ஆண்டு இந்த காசி தமிழ்ச் சங்கத்தினுடைய துவக்க விழா காசியிலே நடைபெற்றது. நிறைவு விழா நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பல மன்னர்களால் இந்த தேசம் ஆளப்பட்டிருந்தாலும், பல்வேறு மொழி பேசுகின்றவர்களாக நாம் இருந்தாலும், நாம் அனைவரையும் ஒருங்கிணைப்பது எது என்று கேட்டால் அதுதான் தர்மம். இந்த நாட்டிற்கான தர்மம் பொதுவானது. அதை காக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மகத்தான பணியாக இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மரபுகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான அங்கீகாரம் நாடு முழுவதுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதுதான் அவருடைய முழுமையான சிந்தனை. அந்த ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு இந்த சிறப்பான மாமன்னனுக்கு இந்த அஞ்சல் துளை வெளியிடுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவஞ்சல் தலை வெளியிடுவதற்கு இந்திய தபால் துறையும் மாமன்னர் வழியில் இறங்கும் அறக்கட்டளையும் நினைவஞ்சல் தலை வெளியிட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த தபால் தலை வெளியீட்டுக் குழுவின் ஆலோசகராக இருந்து பணியாற்றிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், மத்திய அமைச்சர் பெருமக்கள் நிர்மலா சீதாராமன்ஜி அவர்களுக்கும், முருகன்ஜி அவர்களுக்கும், நம்முடைய புரொஃபசர் பேராசிரியர் அவர்களுக்கும், பெரியவர்களையும் தலைவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், யாராவது ஒருவர் ஒரு முயற்சி எடுத்தால்தான் எந்த நல்லதுமே சமூகத்தில் அது நிறைவேற்ற முடியும். அப்படி நீங்கள் அத்தனை பேரும் இணைந்து எடுத்த இந்த பெருமுயற்சி இங்கே நம்முடைய உபராஷ்டிரபதி பவனத்தில் வெளியிடுகின்ற நிகழ்வாக அருமையாக அமைந்திருக்கிறது. ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்னும் உன்னத நோக்கத்தை இது வலியுறுத்துகிறது. ஒன்றே பாரதம்,
ஒன்றே நாடு ஒன்றே மக்கள் என்பதை பறைசாற்றுகின்ற முகமாக இது இனிதே நடைபெற்று வருகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக என்றான் வள்ளுவன். அப்படி தோன்றிய அரசர்களில் பேரரசர், மன்னர்களில் மாமன்னர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் சொர்ணமாறன் அவர்கள் அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவது நம்முடைய மண்ணின் மாண்பை போற்றுவதாகும். அந்த வகையில் அவர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சொர்ணமாறன் அவருடைய புகழ் இந்த மண் இருக்கின்ற வரை, மனித குலம் இருக்கின்ற வரை நீடித்து நிலைக்கும் என்று சொல்லி அவர் புகழ் ஓங்குக. வாழ்க பாரதம், வெல்க பாரதம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.